ஹாய் கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா மாயனூர் கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலுக்கு தரிசனத்துக்காக வந்திருக்கோம். இங்கே ஒரு விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்க, சாமி தரிசனம் சொன்னால் நல்லதுன்றாங்க. நல்லதே நடக்கட்டும், எல்லாத்துக்கும் நல்லது நடக்கட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலுக்கு முன்னாடி வாழைப்பழம் தேங்காய்லாம் முன்னாடி கிடைக்காது நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் கோயிலுக்கு முன்னாடி தேங்காய் வாழைப்பழம்லாம் கிடைக்கிது. நீங்களே கோயிலில் லைவாக பாருங்கள் எப்படின்னு. கைஸ் பாருங்கள், இவங்க 50 வருஷமாக கடை வச்சுருக்காங்களாம்மா. கோயிலுக்கு முன்னாடியே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பூவு வாழைப்பழம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவையானது முன்னாடி இல்லைன்னு நீங்கள் பார்க்க தேவையில்ல, கோயிலுக்குள்ளே வந்து கிடைக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்காங்க அம்மா? அது 50-60 வருஷமாக வச்சுருக்காங்க. 50-60 வருஷமாக வச்சுருக்குறாங்க. 50-60 வருஷமாக வச்சுருக்காங்களா? உங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் இங்கே வந்து முன்னாடியே வாங்கிக்கலாம். எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். கோயில் வந்து நிறைய சாத்த மாட்டாங்க. 6 to 6 ஓப்பன்லேயே தான் இருக்கும். அவ்வளோதான் சாமி வாய்ஸு. எப்போவுமே கோயில் ஓப்பனில் தான் இருக்கும். 6 to 6 நடையே சாத்த மாட்டாங்க. இடையிலலாம் எப்போ இருந்தாலும் அவசியம் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். கோயில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சாத்த மாட்டாங்கன்னா 6 to 6 ஓப்பன்லேயே தான் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் தரிசனம் பண்ணிக்கலாம். தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கட்டி நீங்கள் எல்லாம் வாங்கிக்கலாம். ஆமாம், வாங்க, எப்போவுமே வாங்கிக்கலாம். எப்பயுமே இங்கே பார்த்தீங்கன்னா கரூர் மாயனூர் கோயில் பற்றி தான் உங்களுக்கு இப்போ காட்டினேன். இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக பொங்கல் வைக்கிறதுக்கு தனியாக இடம் இருக்குது, மொட்டை அடிக்கிறதுக்கு தனியாக இடம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எக்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி காட்டினேன் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு கோயில் இருக்குது. அங்கே பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய திங்ஸ் வாங்குறதுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் முன்னாடி இங்கேயே இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நான் சாமி தரிசனத்துக்கு போகிறேங்க. நீங்களும் வந்து சாமி தரிசனம் பண்ணிக்கலாம். இதில் நான் உங்களுக்கு காட்டினேன் எல்லா வசதியுமே இருக்குது. நீங்களும் இது யூஸ் பண்ணிக்கலாம். சாமி தரிசனத்துக்கு நீங்களும் கண்டிப்பாக வாங்க. கரூர் மாயனூர் கோயில்.